ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனோடு கூட ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரர்களோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவார். போதும், கவனிங்க. இப்போ பைபிள் வச்சிருங்க, என்ன பாருங்க. பைபிளில் இந்த யோசேப்பை பற்றி நான் அநேக பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். பட் இன்னைக்கு பண்ணுற பிரசங்கம் கொஞ்சம் வித்தியாசமானது. யோசேப்பு 17 வயதில் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். இந்த யோசேப்பினுடைய அப்பா யாக்கோபுக்கு 12 பசங்க, ஒரு பொண்ணு, மொத்தம் 13 பசங்க மட்டும் 12 பேர். அதில் யோசேப்பு 17 வயசில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான்னு அந்த 17 ஏன் காட்டுறேன் அப்படின்னு சொன்னால், அந்த வயதில் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனா இருந்தான். அப்படி ஆடு மேய்க்கும் பொழுது நிறைய சொப்பனங்களை அவன் பார்ப்பான். ஆண்டவர் அவனோட பேசுவார். அவனுக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை வெளிப்படுத்துவார். அப்போ அவன் பார்த்த நிறைய சொப்பனம் பார்த்துருக்கிறான். அதில் ஒரு சில சொப்பனத்தை அவன் என்ன செய்கிறான், தன்னுடைய தகப்பனிடத்திலையும் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கு சொல்கிறான். அதில் ஒரு சொப்பனம் என்னன்னா, நம்ம வயலில் அரிக்கட்டுகளை கட்டி வைக்கும் பொழுது உங்களுடைய 11 அரிக்கட்டுகளும் ஒரே ஒரு அரிக்கட்டு நிமிர்ந்து நின்னது, மீதி 11 அரிக்கட்டுகளும் தாழ விழுந்து பணிஞ்ச மாதிரி நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன். இன்னொரு சொப்பனத்தை சொல்றான், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை தொழுது கொள்ற மாதிரி ஒரு சொப்பனத்தை பார்க்கலாம். உடனே அன்னைக்குல இருந்து இவங்க எல்லாருக்கும் இவன் மேல ஒரு பொறாமை, இவன் மேல ஒரு எரிச்சல். காரணம், இவன் பார்த்த சொப்பனம், இவனெல்லாம் நம்ம வணங்குவோமா? அதுவும் அம்மா அப்பாலாம் இவரை வணங்குவாராம், அவ்வளோ பெரிய ஆளாயிடுவாரா இவரு அப்படின்னு சொல்லி இவன் உடன் பிறந்தவங்க எல்லாருமே யோசேப்பை பகைக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நான் அவங்களிடத்துல சில காரியங்களை சொல்கிறேன். அவங்கள பகைச்சாங்க, அவனை வெறுத்தாங்க, அவனை பழி வாங்க துடிச்சாங்க. ஏன், அவனை கொலை செய்யக்கூட அவங்க துணிஞ்சாங்கன்னு தான் பைபிளில் இருக்குது. 5 காரியங்கள்: பகைச்சாங்க, வெறுத்தாங்க, பழி வாங்கினாங்க, அவங்கள கொலை செய்ய அவங்க துணிஞ்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் யோசேப்பை போல நம்மளை இந்த உலகம் பகைக்கும். நம்முடைய உறவுகள் பகைப்பாங்க, நம்முடைய உடன் பிறந்தவங்க பகைப்பாங்க. இந்த இடத்துல ஒரு சிலர் வந்திருக்கிறீங்க, உங்களை எல்லாரும் பகைச்சி, உங்களை வெறுத்து, உங்கள் மேலே பொறாமப்பட்டு, உங்கள் மேலே கோபப்பட்டு, உங்களை எல்லாரும் உங்களை தூரமாக விளக்குறாங்களா? பயப்படாதீங்க. யோசேப்புக்கு அதே மாதிரி சூழ்நிலை நடந்தது. 17 வயதில் நடந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோசேப்பு ஆண்டவர் உண்மையாக இருந்தான். ஆண்டவருக்காக உண்மையை உத்தமமாக வாழ்ந்தான். ஆனால் இந்த யோசேப்பு கர்த்தருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறானோ அந்த அளவில் அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைச்சாங்க. ஒரு நாள் அவருடைய அப்பா யாக்கோபு என்ன செய்கிறாரு, யோசேப்பை அவங்க அண்ணன் தம்பி ஆடு மேய்க்கிற இடத்துக்கு அனுப்புகிறார். அந்த காலத்துல எல்லாம் ஆடு மாடுகளை பக்கத்துலேயே அதே ஊரில் மேய்க்க மாட்டாங்க. அப்படியே மேய்ச்சிக்கிட்டே போய் வருஷத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ வீட்டுக்கு வருவாங்க. இப்படி தான் அந்த காலத்தில் ஆடு மேய்க்கக்கூடிய இடையர்கள் காணப்படுவார்கள். அப்போ யோசேப்பு அவர்களை சந்திக்கிறதுக்காக, அவருடைய நலம் விசாரிப்பதற்காக சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு யோசேப்பு தன் சகோதரர்களை பார்க்கறதுக்கு போகிறான். போகிற வழியில் தோத்தா என்ற பள்ளத்தாக்கில் அவங்க சகோதரர்கள்லாம் சந்திச்சு பார்க்கறதுக்காக தூரத்தில் வரும்போதே அந்த 11 பேர் சொல்கிறாங்க, அதோ சொப்பனக்காரன் வருகிறான். என்ன சொன்னாங்க? அதோ சொப்பனக்காரன் வருகிறான், அதோ வர்றான் பாரு, இன்னைக்கு விஷமா நம்மகிட்ட மாட்டிட்டான், இன்னைக்கு அவனை என்ன செய்யணும், நம்ம அவனை கொலை செய்யணும் அப்படின்னு அவன் தூரமாக வரும்போதே 11 அண்ணன் தம்பியும் பேசிக்கிறாங்க, அவனை கொன்னுடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஒன்றும் தெரியாதவனா போய் பார்த்து அவங்க சாப்பாடெல்லாம் கொடுத்து, எப்படி இருக்கிறீங்க, அப்பா அனுப்புகிறாரு, நல்லா இருக்கிறீங்களா, பார்த்துட்டு வர சொன்னார் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அவனுடைய வஸ்திரத்தை அண்ணன் தம்பியெல்லாம் கலட்டி, அவன் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அவனுடைய வஸ்திரத்தை எல்லாம் கலட்டி அவனை என்ன செய்கிறாங்க, கொலை செய்ய தீர்மானிக்கிறாங்க. அப்படி கொலை செய்ய தீர்மானிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ரூபன் அப்படின்ற அவனுடைய சகோதரன் ஒருவன், ஐயோ நம்முடைய தம்பியை நாம் என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது, ஒன்று பண்ணலாம், இவனை
இந்த வெறும் குழியில போட்டுருங்க, அவன் எப்படியோ தப்பிச்சு போகட்டும்னு தண்ணீர் இல்லாத ஒரு பெரிய குழியில யோசேப்பை போட்டுட்டாங்க. அந்த குழி எப்படி இருந்தது அப்படின்னு வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்கன்னா, அது ஒரு கூம்பு வடிவத்தில் இருந்தது. அது சதுர வடிவத்திலேயோ செவ்வக வடிவத்திலோ இல்லை. அப்படி இருந்தா அதுல போட்டுட்டா அதுல எப்படியாவது ஏறி வந்துடலாம். அது ஒரு புனல் மாதிரி ஒரு கூம்பு வடிவத்தில் அந்த குழி இருந்தது. அந்த குழியில போட்டுட்டா அது அப்படியே போய் நேரா போய் ஃபிக்ஸ் ஆயிடும், மேலே வர முடியாது. ஒரு புனல் மாதிரி, ஒரு ஐஸ்கிரீம் எப்படி சாப்பிட்றோம் அது மாதிரி இருக்கும்போது அதில் போட்டா எப்படியும் ஏறி வர முடியாது. அதில் அந்த ஆள் இல்லாத அந்த குழியில யோசேப்பை தூக்கி போட்டுடுறாங்க. அந்த குழியில போட்ட உடனே கொஞ்ச நேரம் பார்த்த உடனே அந்த ரூபனுக்கே தெரியாம அவனை என்ன செய்யறாங்க, எடுத்து அவனை இஸ்மவேலிடத்துல அவனுக்கு 20 வெள்ளிக்காசுக்காக வித்துடுறாங்க. கவனிங்க, இப்போ ஆண்டவர் யோசேப்பை குழியிலிருந்து ஆண்டவர் தப்பு வச்சார். ஆண்டவர் எதுல இருந்து தப்பு வச்சாரு? குழியிலிருந்து தப்பு வச்சார். மூணாவது, யோசேப்பை பாவத்திலிருந்து தப்பு வைக்கிறார். மூணாவது, சிறையிலிருந்து கர்த்தர் தப்பு வைக்கிறார். இந்த மூணு தான் உங்க செய்தியா நான் கொடுக்க போறேன். முதலாவது, யோசேப்பை குழியில போட்டுடுறாங்க. அது தண்ணீர் இல்லாத குழியா இருக்குது. அவனுடைய சொந்த சகோதரர்கள் பகைக்கிறாங்க, அவனை வெறுக்கிறாங்க, அவனை தூக்கி போட்டுடுறாங்க. காரணம் என்ன? ஒற்றை சொப்பனம். என்ன? ஒற்றை சொப்பனம் அவங்க வாழ்க்கையை புரட்டி போட்டது. எப்பவுமே நம்ம வளர்றோம், இல்லை வளரணும், இல்லை வளருவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட நம்ம பயணம் செய்யும் பொழுது முதலாவது நம்மளை பகைக்கிறவங்க நம்முடைய சொந்த குடும்பம் தான் நம்மளை பகைப்பாங்க. கரெக்டா இல்லையா? எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீங்க? நம்முடைய வளர்ச்சியை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரன் பொறாமப்பட மாட்டான். நம்முடைய வளர்ச்சியை பார்த்து நம்ம ஊரில் இருக்கிறவங்க பொறாமப்பட மாட்டான். நம்முடைய வளர்ச்சியை பார்த்து முதலாவது பொறாமைப்படுறவங்க யார் அப்படின்னு பார்த்தா நம்முடைய சொந்த குடும்பம் தான் நம்மளை பகைப்பாங்க. நீ கொஞ்சம் வளர்ந்து பாரு, உன்னை பகைக்கிறாங்களா இல்லையான்னு பாரு. நீ கொஞ்சம் உயர்ந்த ஸ்டேட்டஸுக்கு போ, உன்னை பகைக்கிறாங்களா என்ன பாரு. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து, பாரு நம்ம கூட பிறந்தவெல்லாம் இப்படி போகுது, கார்ல இப்படிலாம் வீடு கட்டிடுச்சு அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனா மனதளவில் உங்களை பார்த்து அவங்க பொறாமப்பட ஆரம்பிச்சிருவாங்க. பொறாமை எதனால வருகிறது என்றால், இன்னொருத்தனுடைய உயர்வை அவர்கள் கண்டு சந்தோஷப்படாமல் அவருடைய உயர்வை கண்டு இப்படி உயர்ந்துட்டானே அப்படின்ற ஒரு பொறாமை எண்ணம் சாத்தான் கொண்டு வருகிற எண்ணம். ஆனா யோசேப்புக்கு அது கிடையாதுங்க. யோசேப்பு ஆண்டவர் உண்மையை உத்தமமாக 17 வயதில் ஆடுகளை மேய்த்ததிலிருந்து ஆண்டவர் அவனை உயர்த்துற வரைக்கும் கர்த்தரோடு அவன் உண்மை உள்ளவனா இருந்தான். ஆண்டவரோடு பரிசுத்தமாக இருந்தான். தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ஆனா இவனுடைய சகோதரர்கள் அவனை எல்லாம் பகைக்க ஆரம்பிச்சாங்க. நான் இந்த வேளையில ஜெப நேரத்தில் நான் பார்க்கிறேன், சிந்திக்கிறேன். அநேகர் நீங்கள் மற்றவர்களால் பகைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள். உங்கள் உறவுகளாலே நீங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள். உங்களுடைய சொந்த குடும்பங்கள் உங்களை பகைத்து உங்களை தூரப்படுத்தி உங்களை விலக்கி வச்சுட்டாங்க. உங்களை மறுபடியும் நீங்க அந்த இடத்துல போய் சேரணும்னு பார்க்குறீங்க. அவங்க உங்களை சேர்த்துக்க விரும்பல. அப்படியே உங்களை சேர்த்துக்க விரும்பினாலும் அந்த முதல் பகையோ அல்லது அந்த முதல் எரிச்சலோ இன்னும் அவங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க பார்க்குறீங்க, நீங்க உணர்றீங்க. அதே போல உங்க வாழ்க்கையில இத்தனை ஆண்டு காலம் உங்களை பகைத்த அல்லது உங்களை வெறுத்த அல்லது உங்க மேல எரிச்சலா இருந்த ஜனங்க மத்தியில ஆண்டவர் யோசேப்பை உயர்த்திய தேவன் உங்களையும் இந்த செய்திக்கு பிறகு உங்களை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த செய்தி பிறகு உங்களை ஆண்டவர் என்ன செய்யறாரு? உயர்த்த போறார். பாருங்க, நம்ம வளர்றது யாருக்குமே பிடிக்காதுங்க. நம்ம ஆசீர்வதிக்கப்படுறது யாருக்குமே பிடிக்காதுங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களால முடியாததை நம்ம செஞ்சிடறோம். அப்போ அவங்க உழைக்க தயார் இல்லை, நம்ம உழைச்சு முன்னேறி இருப்போம். ஆனா அவங்களுக்கு நம்முடைய உழைப்பு, அதுக்கு முன்னாடி நம்ம பட்ட கஷ்டம், அதுக்காக நம்ம கொடுத்த விலைக்கரையும் அவங்களுக்கு தெரியறது வாய்ப்பு கிடையாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவன் உயர்ந்துட்டான், நல்லா இருக்கிறான், கார்ல போறான், நல்ல ட்ரெஸ் பண்றான், நல்லா சாப்பிடுறான், நல்ல வீடு கட்டி, இதை மட்டும்தான் பார்க்குறாங்க. பட் இதையெல்லாம் உருவாக்குவதற்கு நாம் தேவ சமூகத்தில் எவ்வளவு உண்மையா இருந்திருப்போம், இதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் எவ்வளவு தேவ சமூகத்தில் பரிசுத்தமா இருந்திருப்போம், இதை எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது நாம் எவ்வளவுலாம் ஜெபம் பண்ணியிருப்போம், எவ்வளவுலாம் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம போராடி இருப்போம், இந்த உலகத்துல எவ்வளவு போராடி இருப்போம், சாத்தானோடு எவ்வளவு போராடி இருப்போம்,
இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன முயற்சிகளாக எடுத்திருப்போம் அப்படின்றதெல்லாம் பிறருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. பிறர் அதை பார்க்க மாட்டாங்க. பிறர் அதுக்கு அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட உண்மையான சகோதரன் வரும்போது அந்த சகோதரர்கள் அவனை குழியிலே போட்டார்கள். குழி என்பது ஒரு வெறுமையை காட்டுகிறது. குழி என்பது என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமையை காட்டுகிறது. யோசேப்பு நினைச்சிருப்பான், என்னுடைய சொந்த சகோதரர்கள் என்னை இப்படி பாடுபடுத்தி இந்த குழியில போட்ட உடனே அவனுடைய மனம் உடைஞ்சிருக்கும். அவனுடைய சிந்தனை ஒரு பித்து பிடிச்ச மாதிரி மாறி இருக்கும். ஐயோ என்னை இப்படி பண்றாங்களே அப்படின்னு அவன் அழுதுருப்பான். அவன் கண்ணீர் வடிச்சிருப்பான். இந்த குடும்பத்துல நான் இப்படி போய் பிறந்திருக்கிறேனே, இந்த இவர்களுக்கு நான் சகோதரனா எண்ணப்படுகிறேனே, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வேதனையா இருக்கிறதே என்று அந்த சகோதரன் யோசேப்பு நினைத்திருக்கலாம். ஆனால் அந்த குழியிலிருந்து ரூபன் அவனை தப்புவித்தான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் குழியில் இருக்கிற யோசேப்பை ஆண்டவர் தப்புவித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்துல தாவீதினுடைய மகன் அப்சலோம், தாவீதினுடைய சொந்த மகன் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் எழும்புகிறான். தாவீது யார்? இஸ்ரவேலுடைய ராஜா. அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறான். ராஜ்யபாரத்தை பிடுங்க வேண்டும் என்று தாவீதையே கொலை செய்ய தன்னுடைய மகன் அப்சலோம் எண்ணுகிறான். தாவீதை கொலை செய்ய அவன் ஓடுகிறான். ஆனால் இந்த அப்சலோமனுடைய நிலைமை நீங்க வேதத்துல படிச்சீங்கன்னா, இந்த அப்சலோம் சுருள் முடி கொண்ட ஒரு அழகான ஒரு மனுஷன். ஆனா இந்த அப்சலோம் வனாந்தரத்திலே போகும் பொழுது அவன் கர்வாலி மரத்திலே மாட்டப்பட்டு அவன் உயிர் போகாம அவன் அப்படியே சின்ன பின்னமா தொங்கிட்டு இருக்கும் பொழுது யோவா படை தளபதியும் அவனோடு போன சேவர்களும் தாவீது சொன்னாரு, பிள்ளையாண்டான மெதுவா நடத்துங்க, அவனை பிடிச்சிட்டு வாங்க, கொன்னுடாதீங்க, பார்த்துங்க அப்படின்னு. எனக்கு விரோதமா என் பிள்ளை தானே எழும்புறான், பிரச்சனை இல்லைங்கன்னு தாவீது அனுப்புறான். ஆனா அவங்க ஒன்னா சேர்ந்து அவன் உயிரோடு இருக்கும் பொழுதே அவனை கொன்னு ஒரு தண்ணீர் இல்லாத குழியில போட்டு, உயிரோட ஒரு குழியில அவனை போட்டு கற்குவியிலால அந்த குழியை மூடி அந்த குழியில அவனை உயிரோடு புதைத்தார்கள். ஒரு ராஜாவினுடைய மகன் அப்சலோமுக்கு இந்த காரியம் நடந்தது என்று சொன்னால், அப்சலோம் எடுத்து வாசிங்க, அதுல 18-17 வாசிங்க. அவர்கள் அப்சலோமை எடுத்து அவனை காட்டில் உள்ள ஒரு பெரிய குழியிலே போட்டு அவன் மேல் மகா பெரிய கற்குவியலை குவித்தார்கள். கவனிங்க, அப்சலோமுக்கு ஒரு குழியில போட்டு, தண்ணீர் இல்லாத குழியில போட்டு, அவன் மேல உயிரோடு இருக்கும் போதே அவன் மேல கற்குவியல்களை வைத்து அவனை உயிரோட கொன்றார்கள். யார்? அப்சலோம், தாவீதினுடைய மகன். ஏன் அப்சலோமுக்கு இது நடந்தது? அப்சலோம் தேவனுக்கு விரோதமானவன், தகப்பனுக்கு விரோதமானவன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமானவன், தேவனுடைய தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாய் அவன் எழுந்தவன், தன்னைத்தானே ராஜாக்கி கொள்ள நினைத்தவன், தானும் ஒரு அரசாங்கத்தை நடத்த வேண்டும், நானும் சிங்காசனத்தை கைப்பற்ற வேண்டும் என்று சுயநலமுடையவன், பெருமைக்காரன். எப்படியாவது ஒன்றை புடுங்கி தேவன் தன்னை ஆசீர்வதிப்பதை அவன் காத்து கொள்ளாமல், தேவன் தன்னை உயர்த்துவதை அவன் தேவ சமூகத்தில் இல்லாமல், தன்னைத்தானே ஒரு பதவிக்காக தனக்குத்தானே ஒரு என்ன செய்யறான், ஒரு சேனையை உருவாக்கி தேசத்தின் பதவியை பிடிப்பதற்காக தேவ சித்தம் இல்லாமல் தேவன் வைத்த அந்த சிங்காசனத்தில் விட்டுகள் தள்ளி அவன் உட்கார வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான், தேவனுக்கு விரோதமாக, தகப்பனுக்கு விரோதமாக எழும்புறான். தேவ சமூகத்தில் அவன் காத்திருக்க விரும்பல, தேவன் உயர்த்துவதை வரைக்கும் பொறுமையா இருக்க விரும்பவில்லை. ஆனா அவனை குழியில போட்டு கற்குவியலாக நிரப்பினார்கள். ஆனா யோசேப்பை குழியில போட்டார்கள். கர்த்தர் யோசேப்பை குழியிலிருந்து தூக்கினார். அல்லேலூயா. நான் சொல்றேன் பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க நடக்கிற சூழ்நிலைகள்ல இப்படிப்பட்ட ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கை, ஒரு வெறுமையான குழியில நீங்க கிடக்கிறது போல நீங்க உணரலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த செய்தியின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு குழியிலிருந்து, ஒரு ஆபத்திலிருந்து, பகைக்கிற கூட்டங்களிலிருந்து, பொறாமை கொண்ட கூட்டங்களிலிருந்து, உன்னை வெறுக்கிற கூட்டங்களிலிருந்து உன்னை ஏசப்பா இன்னைக்கு தூக்கி வெளியே கொண்டு வர விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை கர்த்தர் வெளியில கொண்டு வர விரும்புகிறார். உங்களை குழியிலிருந்து தூக்க விரும்புகிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா, குழியிலிருந்து தூக்கி 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேலர் கையில விற்கிறாங்க. அப்போ அவன் என்ன நினைச்சிருப்பான்,
அண்ணன் தம்பியை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிருப்பான். ஐயோ எதுக்குப்பா எனக்கு விற்கிறீங்க, நான் அப்பாவை பார்க்கணும், என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சிருப்பான். ஆனால் 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, தன் சகோதரனுக்கு அவங்க செய்த காரியங்களை ஒவ்வொன்றா யோசிக்கும் போது குழியில் போட்டாங்க. அவன் பலவர்ன அங்கேயே கலட்டினாங்க, 20 வெள்ளிக்காசுக்கு விற்றாங்க. அவர் நேராக கொண்டு வந்து அங்கே போத்திப்பா அரண்மனையில் அந்த அதிகாரி கிட்ட இஸ்மவேலர் கையில் அவர் யோசேப்பை காசு கொடுத்து வாங்குறாரு. வாங்கி அவர் வீட்டில் கொஞ்ச நாள் வேலை செய்து வைக்கிறாரு. ஆனால் அங்கே வேதம் சொல்லுகிறது 37 நீங்கள் தொடர்ந்து 38 வாசிக்கும் பொழுது யோசேப்பின் நிமித்தமாக ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிங்க 39ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3வது 5வது வசனத்திலே, அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரனாக்கினாள். கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இப்ப யோசேப்பை கொண்டு போய் அந்த வீட்டுல ஒரு அடிமையாக விற்கிறாங்க. இப்போ அந்த அரண்மனையில அந்த அதிகாரி வீட்டுல அவர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு, உண்மையா இருக்கிறாரு. ஆனா யோசேப்பின் நிமித்த நல்லா கவனிக்கணுங்க, யோசேப்பின் நிமித்த எகிப்திற்கு உண்டான அந்த அவனுடைய வீட்டுக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவன் வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுக்கு காரணம் யோசேப்பின் மூலம், யோசேப்பின் நிமித்தம் அவன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர், நான் சொல்றேன், நீ உண்மையா இரு, நீ உத்தமனா வாழு. ஆண்டவர் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. உன் வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன் வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், சோர்வுகள் வரும், கஷ்டங்கள் வரும், கண்ணீர்கள் வரும், பிரச்சனைகள் வரும். மனுஷன் மூலமா நீ உயர்த்த கூடாதபடிக்கு உனக்கு நிறைய பிரச்சனையை சத்துரு கொண்டு வருவான். மனுஷன் மூலமா கொண்டு வருவான், குடும்பத்தின் மூலமா கொண்டு வருவான், நண்பர்கள் மூலமா கொண்டு வருவான். நீ பயப்படாதே, நீ ஆண்டவருக்கு பயந்தவன், நீ ஆண்டவருக்காக நிற்கிறவன். நீ எங்க உன்னை வச்சாலும், எந்த இடத்துல வச்சாலும் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, உன் கூட இருக்கிறவர்களையும் உன்னை கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர். ஆமென். யோசேப்பு நிமித்தோட குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். ஆனா இப்போ ஒரு பிரச்சனை. இந்த அதிகாரியுடைய மனைவி யோசேப் மேல கண்ணு வச்சு ரொம்ப அழகா இருக்கிறான்னு பார்த்து, நீ என்னோட தவறு செய்ய வேண்டும் என்று இந்த யோசேப்பை தினம் இந்த அதிகாரியுடைய மனைவி பேசிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் இந்த யோசேப்பு இணங்குற மாதிரி தெரியல. அவன் சொல்றான், நான் கர்த்தருக்கு பயந்தவன், நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி அவன் விலகி ஓடுறான். ஒரு நாள் அந்த வீட்டுல யாருமே இல்லாத சமயத்துல யோசேப்பு மட்டும் இருந்தான். அந்த அதிகாரியுடைய மனைவி யோசேப்பின் வஸ்திரத்தை பற்றி இழுக்கும் போது அந்த யோசேப்பு தன் வஸ்திரத்தை அப்படியே விட்டு உதறி வெளியே ஓடுகிறான். அப்பொழுது அவ கத்தி, ஐயோ இந்த எபிரெயன் என்ன தவறாக என்னிடத்திலே தவறு செய்வதற்கு வந்தான் என்று அவ கத்தி கூச்சலிட்டு தன்னுடைய கணவர் வருகிற வரைக்கும் அவ கையில யோசேப்பினுடைய சட்டையை வச்சிருந்தான். நல்ல கவனிங்க, சட்டை என்னவோ யோசேப்புது இல்லை. உலகம் எப்படி தெரியுங்களா? பாவத்துக்கு தண்டனையை உறுதி செய்யறாங்க. இது உங்க சட்டை தானே? ஆமா. அவர் கையில எப்படி வந்துச்சு? நீ தப்பு செஞ்சதுனால தானே விட்டுட்டு போற, ஆகையால் நீ என்ன ஆவ? நீ பாவத்துக்கு குற்றவாளி என்று தீர்ப்பாங்க. ஆனா யோசேப்பு மட்டும்தான் தெரியும் யார் பாவம் செய்ய வந்தாங்க, யார் பாவத்தை விட்டு விலகினாங்கன்னு யோசேப்புக்கும் கர்த்தருக்கும் தெரியும். ஆனா எல்லாத்தையும் விட்டு ஓடுறான். கடைசியாக அவனை சிறைச்சாலையில அவனை அடைக்கிறாங்க. அவன் சிறைச்சாலையில பல நாட்கள் அமைதியா இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில தன் சகோதரனால பகைக்கப்பட்டான், தன் சகோதரனால குழியில போடப்பட்டான், தன் சகோதரனால விற்கப்பட்டான். அவன் ஜெயிலில் இருக்கும்போது என்ன நினைச்சிருப்பான்? இதெல்லாம் எனக்கு ஏன் ஆண்டவரே, இதெல்லாம் ஏன் ஆண்டவரே எனக்கு நடக்குது? என் சகோதரர்கள் என்ன, நான் ஒரு தப்பும் செய்யலையே, என்ன இந்த இடத்துல வித்ததுனாலதான் ஆண்டவரே. இந்த பாஷை தெரியாத எகிப்து தேசத்துல மொழி வேற, உணவு கலாச்சாரம் வேற. ஆண்டவரே இந்த சிறைச்சாலையில நான் சாவுறேனே, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு ஏன்ப்பா நடக்குதுன்னு அவன் ஒரு நாளும் கேட்கலங்க, ஒரு நாளும் யோசிக்கலைங்க. அவன் ஆண்டவருடைய சமூகத்துல 39:2 கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான்.
ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் யோசேப்போடு. இப்ப யோசேப்போடு யார் இல்ல? அண்ணன் தம்பி இல்ல, அதிகாரி இல்ல, உறவுகள் இல்ல, நண்பர்கள் இல்ல, சிறைச்சாலையில தனியா இருக்கிறான். அதனாலதான் கர்த்தர் சொல்றார், யோசேப்பு சொல்லல, கர்த்தர் சொல்றார், கர்த்தர் யோசேப்போடு. யோசேப்பு கர்த்தரோட இருந்தான்றது வேற, கர்த்தர் யோசேப்போடு இருந்தான்றது கரெக்டா இல்லையா? பாருங்க, யோசேப்போடு யார் இருந்தாங்களோ இல்லையோ எனக்கு தெரியாதுங்க, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். வாழ்க்கையில நான் சொல்றேன், உன் சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், நண்பர்கள், நட்புகள் எல்லாம் உங்களோட இருக்கிறாங்களோ இல்லையோ எனக்கு தேவையில்லை. உன்னுடைய உறவுகள் கூட உன்னை உதறி தள்ளி போகலாம், உன்னுடைய நட்பு கூட உன்னை நழுவி விட்டு போகலாம், உன்னை சேர்ந்தவர்கள் உன்னை பகைத்து உன்னை வெறுத்து தள்ளலாம். ஆனால் நீ தேவனுக்கு பயந்து நீ உண்மை உள்ளவனாயிரு, கர்த்தர் உன்னோடு இருப்பார். கர்த்தர் உன்னோடு இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உன்னோடு இருப்பார். கர்த்தர் உன்னோடு இருப்பார். உன்னை விட்டு விலகவே மாட்டார். அவர் உன்னோடு. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். ஆனா யோசேப்பு அவன் உண்மை உள்ளவனா இருக்கிறான், சிறைச்சாலையில உண்மை உள்ளவனா இருக்கிறான். ஒரு நாள்ல சிறைச்சாலையில 2 பேரு இருக்கிறாங்க. ஏற்கனவே ராஜாவுக்கு மானபாத்திரக்காரர்கள், அவங்க தவறு செய்தனால சிறைச்சாலைக்கு வந்தாங்க. ஆனால் யோசேப்பு தவறு செய்யாமலே வந்தான். நல்லா யோசிக்கணும். இங்க ஒரு காரியத்தை நீங்க பைபிளை படிக்கும் பொழுது எப்பொழுதுமே பைபிளை ஏன் யோசேப்பு உண்மையா இருந்தா, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் ஆண்டவர் அதை கைவிட்டாரா அப்படின்னு நினைக்க கூடாது. ஆண்டவருடைய தீர்மானங்கள், திட்டங்கள் வேற மாதிரி இருக்கும். நீ நல்லவனா இருந்து, உண்மை உள்ளவனா, பரிசுத்தமா இருந்து, ஆண்டவருக்கு பயந்து நீ இருந்து, உனக்கு பல உபத்திரங்களும் தடைகளும் பாடுகளும் சாத்தான் கொண்டு வந்தாலும் கவலைப்படாத. அதை கர்த்தர் இன்பமாய் மாற்றுவார். கர்த்தர் அதை உனக்கு சாதகமாய் மாற்றுவார். கர்த்தர் அது உனக்கு நன்மையான காரியமாய் மாற்றுவார். சாத்தான் நினைச்சுக்கிட்டா நம்மளை அழிச்சிட்டோம், நம்ம கதை முடிஞ்சிருச்சுன்னு. இல்ல இல்ல, இனிதான் நம்முடைய வாழ்க்கையே ஆரம்பமாகுது. உலகம் சொல்லும் உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு, கர்த்தர் சொல்றார் உன் வாழ்க்கை இனிதாப்பா ஆரம்பமாகுது. உன் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு உலகம் சொல்லும், ஆண்டவர் சொல்வார் இனிதான் உன் வாழ்க்கையில எல்லாம் ஆரம்பமாகுது. உலகம் உன்னை கைவிடலாம், கர்த்தர் உன்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. இப்போ யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார். எல்லாரும் அவனை விட்டு விலகிட்டாங்க. சிறைச்சாலையில் அந்த 2 பேருக்கும் ஒரு சொப்பனம் வருது. யோசேப்பை ஆண்டவர் பயன்படுத்துறார். அந்த 2 பேரும் சொப்பனத்தை பார்த்து யோசேப்பு இடத்துல சொல்றாங்க, நான் இப்படி சொப்பனத்தை பார்த்தேன்னு. 2 பேருக்கும் சொல்றாரு, இன்னும் 3 நாள்ல நீ ராஜா உன் தலையை துண்டித்து விடுவார். இன்னும் 3 நாள்ல அதே ராஜாவுக்கு, அதே ஸ்தானத்துல, அதே கைக்கு மறுபடியும் நீ பானபாத்திரக்காரனா கர்த்தர் உன்னை வைப்பாருன்னு சொல்றான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவ்வளவும் சொல்லி 40ஆம் வசனத்துல, 14ஆவது வசனத்துல அதன் அர்த்தம் எல்லாத்தையும் சொல்லும் போது, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு செய்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். என்ன சொல்றான்? நான் ஒரு தவறு செய்யல, ஒரு பாவமும் செய்யல, ஆனால் நான் தண்டிக்கப்பட்டேன், அவமானப்படுத்தப்பட்டேன், என் மேல் பழி சுமந்து என் பழி வச்சு என்னை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. பரவாயில்ல, நீ நல்லா இருக்கும்போது ராஜாவுக்கு பக்கத்துல நீ இருக்கிற, ராஜாவுக்கு டெய்லி சாப்பாடு நீ தான் கொடுக்க போற, ராஜா கிட்ட மனைவியை காட்டில நீ தான் அதிகமா பேச போற, ராஜா கிட்ட உங்ககிட்ட தான் ராஜா நிறைய பேசுவார் மனம் விட்டு. அப்போ இந்த ஜெயில்ல நான் இந்த யோசேப்பை நீ நினைச்சு அவர்கிட்ட சொல்லு, நான் எந்த தவறும் செய்யல, என்னை விடுதலையாக்குது, என் மேல தயவு வைத்து நீ வாழ்வடையும் போது என்னை நினைச்சுக்கோ, இதுல இருந்து விடுதலை ஆக்குறதுக்கு நீ பரிந்து பேசு ராஜா கிட்டன்னு சொல்றான். ஆனால் அவனும் என்ன செஞ்சிட்டான்? மறந்து போனான். அவனும் என்ன செஞ்சான்? மறந்து போனான். வேதம் சொல்லுது 23ல, ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அல்லேலூயா. பிரியமானவர்களே, உன்னை எல்லாரும் மறந்துட்டாங்களா? உலகம் மறந்துருச்சா? உறவுகள் மறந்துட்டாங்களா? எல்லாம் மறந்துட்டாங்களா? கவலைப்படாத, இயேசு உன்னை மறக்கல, கர்த்தர் உன்னை மறக்கல. நீ எப்போ நீ தெரிஞ்சுக்கணுங்க, ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதம். உன்னை எல்லாரும் மறந்துட்டாங்களா? கர்த்தர் உன்னை மறக்கலாம். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மறக்கல. அவன் மறந்துட்டான், ஆனா கர்த்தர் மறக்கல. ஒரு நாள் ராஜா இவனுக்கு சொப்பனம் வரும்போது இவனுக்கு அர்த்தம் சொன்னாரு, இவன் மறந்துட்டான். ஆண்டவர் பார்த்தாரு, யோசேப், எஸ் சன், நீ பயப்படுற, பார்வோனுக்கு நான் சொப்பனத்தை கொடுக்குறேன்,
பார்வோனே உன்னை கூப்பிடுற மாதிரி செய்யற. பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை அனுப்புறார். அவன் அந்த சொப்பனத்தை பார்த்து கலங்கி உளுந்து இழுந்து எல்லாரையும் 41:8 காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளின் சாஸ்திரிகளை அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவனால் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்ல கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. அப்பொழுது பானபாத்திரக்காரன் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் எனக்கு நினைவில் வருகிறது. இப்பதான் சொல்றான், சரியான நேரத்துல ஐயா உன்னை மறந்துட்டாங்க நீ நினைக்கிற, உலகம் உன்னை மறக்கதான் ஐயா செய்யும். உறவுகள் மறக்கதான் ஐயா செய்வாங்க. மனிதன் தானங்க. அவன் என்ன கடவுளா? அவன் புத்தி வேற தானங்க. அவன் எல்லாம் மறந்துடுவான். பேசுறது ஒண்ணுங்க, செய்யறது ஒண்ணு, சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. நல்லா இருக்கும்போது உனக்கு நிறைய வாக்கு கொடுத்துருப்பான், ஆனா நிறைவேற்றாம போயிடுவான். ஆனா ஏசப்பா, நீ நல்லா இருக்கும்போது உனக்கு வாக்கு கொடுக்கல, நீ கஷ்டப்படும் போது உனக்கு வாக்கு கொடுக்கல. அல்லேலூயா. நீ வேதனையோடு இருக்கும்போது உன்னோட பேசுற, நீ கஷ்டப்படும் போது உன்னை தேடி வர்றா. நீ நல்லா இருக்கும்போது அவர் வரணும்னு அவசியம் இல்லையே. ஆனா உலகம் நல்லா இருந்தாதான் தேடி வரும். ஆனா ஆண்டவர் கஷ்டப்படும் போது என்னை தேடி வருவார். எனக்கு யாருமே இல்லைன்னும் போது அவரு நான் இருக்கிறப்பான்னுவார். ஐயோ என்னை யார் உயர்த்துறது, நான் இருக்கிறப்பான்னுவார். ஐயோ என்னை யார் ஆசீர்வதிப்பது, நான் இருக்கிறேன்னுவார். ஒரே ஒரு குரல் மட்டும்தாங்க வரும். இந்த உலகத்துல ஜெனிப்பித்து இந்த உலகத்துல உன்னை இந்த பூமியில ஒரு உருவமா அனுப்பி இந்த உலகத்துல உன்னை வாழ வைத்த இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மட்டும்தாங்க அவர் சொல்லுவாரு, நான் உனக்கு இருக்கிறேன்ப்பா, நான் உனக்கு இருக்கிறேன். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? மனுஷனால் கூடாதவைடு தேவனால் கூடும். என்னால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் மறந்துடுறாங்க. இப்ப இந்த பானபாத்திரக்காரர் சொல்ற, ஐயோ ராஜாவே வாழ்க, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் சிறைச்சாலையில் இருக்கும்போது எனக்கு சொப்பனம் வந்துச்சு, யாராலையும் சொல்ல முடியல. ஆனா அங்க ஒரு யோசேப்பு என்ற வாலிபர் இருக்கிறான். அவன் இந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொன்னான். அதே போல நாங்க 2 பேரும் விடுதலையாய் வெளியே வந்தோம். ஒருத்த 3வது நாள்ல நீங்க கொலை பண்ணீங்க, 3வது நாள்ல என்ன அதே ஸ்தானத்துல மறுபடியும் உங்க பக்கத்துல என்ன பானபாத்திரக்காரனாக நீங்க வச்சீங்க. அவர் சொன்னது அப்படியே நிறைவேறிச்சு ராஜா. அவரை உடனே ராஜா என்ன செய்யறாரு, அவரை 14வது வசனம், அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவனை சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரத்தை தரிப்பித்து பார்வோனிடத்திலே கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யறாரு ஆண்டவர்? அவனை யோசேப்பை வெளியில சீக்கிரம் கொண்டு வாங்க பாடுறாரு. யோசேப்பு வெளியில வர்றாரு, பார்வோனுக்கு முன்னாடி நிற்கிறாரு. பார்வோன் பார்த்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை கிளியர் கட்டா சொல்றாரு. அதே போல தேசத்துல 7 வருஷம் பஞ்சம் வரும். அந்த 7 வருஷத்துல ராஜா, நம்முடைய தேசம் நல்லா விளைய போகிறது. இன்னும் 7 வருஷத்துக்கு அப்புறம் தேசத்துல பஞ்சம் வரப்போகுது. ஆனா இப்போ அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய தேசம் நல்லா விளையும். அப்ப அந்த தானியங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு அந்த 7 வருஷத்துல பஞ்சமா இருக்கும்போது நம்முடைய ஜனங்களுக்கு அன்னைக்கு நம்ம விற்கலாம், அதை சேர்த்து வைங்கன்னும் போது பார்வோனை போல ஆவியை பெற்ற தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறுவன் உண்டோ என்று சொல்லி பார்வோன் யோசேப்பை நோக்கி என்ன செய்யறான்னா, அவனுக்கு பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரியாக உன்னை வைத்தேன். ஃபர்ஸ்ட் அவன் வீட்டுக்கு அதிகாரியா இருக்கிறான், 2வது அரண்மனைக்கு அதிகாரியா மாறான், 3வது தேசத்துக்கு அதிகாரியா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. வீட்டுல உண்மையா இருந்தான், ஆனா அவன் தவறு செஞ்சான்னு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டான். ஆனா கர்த்தர் அவனோட இருந்தார். ஏன் தெரியுமா அங்கிருந்து கொண்டு வந்தார் ஆண்டவர்? அந்த அம்மா டெய்லி பாவம் செய்ன்னு சொல்லும் போது ஆண்டவர் ஏன் கொண்டு வந்தார் தெரியுமா? நீ இங்க இருந்தா காலப்போக்கில் நீ தவறு செஞ்சு என் சமூகத்தை இழந்துருவ, நானே உன்னை கொண்டு வந்து பத்திரமா ஜெயில உன்னை பாதுகாத்து வச்சிருக்கேன். அல்லேலூயா. சில நேரத்துல ஜெயில் நமக்கு ஒரு மோசமா இருக்கும், இல்ல பாதுகாக்கிறேன். அங்க யாரும் வந்து நம்மளை டச் பண்ண முடியாது, யாருமே நம்மளை தேடி வர முடியாது. பலத்த பாதுகாப்புல பலத்த சுகத்தோடு சமாதானமாய் வெளியில சிறைச்சாலையின் அனுபவம் உனக்கு எப்படி இருக்குமோ தெரியல. ஆனா சிறைச்சாலைக்குள்ள வெளியில ஐயோ ஜெயிலுக்கு போயிட்டான்னு நினைப்பாங்க, இல்ல ஜெயில கர்த்தர் உன் கூட இருக்கிறார். உலகம் உன்னை கைவிட்டுருச்சு, கர்த்தர் ஜெயில உன் கூட இருக்கிறார். உன்னை கைவிடவே இல்லை, ஆண்டவர் உன் கூடவே இருக்கிறார். ஆண்டவர் உன்னோடவே இருக்கிறார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன்னை அங்கிருந்து குழியிலிருந்து கர்த்தர் காப்பாத்தினார். அடுத்தது சிறையிலிருந்து கர்த்தர் அவனை காப்பாத்தினார்.
மூணாவது சிங்காசனத்தில் வைத்து அமர வைத்து அழகு பார்த்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆதியா 39ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல வீட்டுக்கு விசாரணைக்காரனா இருந்தான். 41ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல அரண்மனைக்கு அதிகாரியாக மாறினான். 41:41ல தேசத்துக்கு கவர்னரா மாறினான். பொசிஷன் எப்படி வருது? வீட்டுக்கு விசாரணைக்காரன், அரண்மனைக்கு அதிகாரி, தேசத்துக்கு ராஜா. கரங்களை தட்டி எல்லாம் ஆண்டவரை உயர்த்துங்க. எல்லா கரங்களை தட்டி. உன்னையும் தேவன் உயர்த்த வேண்டுமா? நீ படுகிற எல்லா உபத்திரவங்களிலும், பாடுகளிலும், துயரங்களிலும், போராட்டங்களிலும் நீ சோர்ந்து போயிருக்கிறியா? பயப்படாதே. நீ சோர்ந்து போயிருக்கிறியா? பயப்படாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். இந்த இடத்துல பலிபீடத்துல நின்று பிரசங்கிக்கிறேன்னா ஒரு சொகுசான வாழ்க்கை வாழல. ஒரு சொகுசான வாழ்க்கையில் ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல இருந்து வரல. படிப்படியா நாங்களும் அப்படிதான் ஒரு சாதாரண குக்கிராமத்துல இருந்து கொண்டு வந்தார் கர்த்தர் எங்களை. இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்களை உருவாக்க, ரட்சிப்புக்குள்ள நடத்த எங்களை கொண்டு வருவதற்கு முன் நாங்கள் இந்த உலகத்துல நிறைய பாடுகளை, நிறைய போராட்டங்களை, நிறைய உபத்திரவங்களை, நிறைய பாதைகளை கடந்துதான் இந்த பொசிஷனுக்கு கர்த்தர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார். இது இதோட நிக்காது. இனி ஆண்டவர் நம்மளை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னா நீங்க யோசிப்பை போல உங்களை எங்க வச்சாலும் உண்மையா இருங்க. எங்க வச்சாலும் நீங்க உண்மையா இருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன சொல்ல முடியாது? பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு போராட்டம் வராதுன்னு சொல்ல முடியாது. ஐயோ உங்களுக்கு உபத்திரவம் இல்லைன்னு நாங்க சொல்ல முடியாது. ஐயோ உங்களுக்கு பாடுகள் இதோட முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஆசீர்வதிக்க நான் சொல்ல முடியாது. சில நேரங்களில் நீங்கள் எவ்வளவு உண்மை உத்தமாய் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் சாட்சியாய் வாழ்கிறீர்களோ அவ்வளவு சாத்தான் உங்களை எப்படியாவது இந்த உலக வாழ்க்கையிலிருந்து உங்களை பிரிப்பதற்காக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து உலக வாழ்க்கை கொண்டு வரும்படியாக சாத்தான் பல காரியங்களை உங்களை முயற்சி செய்து உங்களை தேவனுடைய பரிசுத்தத்திலிருந்து உங்களை விலகி உங்களை பரிசுத்தத்திலிருந்து கொலைச்சி உங்களை எப்படியாவது தேவ சமூகத்திலிருந்து உங்களை பிரிக்க வேண்டும் என்று எத்தனைப்படுவார். ஆனால் பயப்படாதீர்கள். யோசேப்பை ஆண்டவர் அழைத்த பொழுது அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டு அவ்வளோ காரியங்களை சகித்து பகைக்கப்பட்டான், குழியிலே போடப்பட்டான், வஸ்திரம் கலற்றப்பட்டது, விலைக்கு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார்கள். அந்த அரண்மனையில அதிகாரி மனைவியால சிறைக்கு போக நேர்ந்தது. ஆனாலும் சிறை வரைக்கும் அவன் உண்மையுத்தமாகவே வாழ்ந்தான். ஒரு நாள் சிறையிலிருந்து அவனை சிங்காசனத்திற்கு தேவன் அலங்கரித்து கொண்டு போகிறது ஒரு நாள் வந்தது. 17 வயதுல துன்பத்தை அனுபவித்தான். கரெக்டா 30 வயசுல தேசத்தின் கவர்னராக முடிசூட்டப்பட்டான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். அவர் சொன்னான், எந்த சகோதரர்கள் அவனை விற்றார்களோ அதே சகோதரர்கள் நீ செஞ்சது நடக்குமா அப்படின்னு நினைக்கும் போது அந்த தேசத்திலே பஞ்சம் வரும் பொழுது அவருடைய 11 சகோதரர்களும் ஆதியா 42ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா அவர் பார்த்த சொப்பனம், என் அரிக்கட்டு நிமிர்ந்திருந்து உங்கள் 9 பேருடைய அரிக்கட்டும் என்னை தாழ வணங்கினதாக ஒரு சொப்பனத்தை கண்டேன் என்று சொன்னபோது அவனை பகைத்து சிரித்தார்கள். படியுங்கள். யோசேப்பு தேசத்துக்கு அதிபதியாய் இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர்கள் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். முகங்குப்புற விழுந்து வணங்கினார்கள். அது வரைக்கும் அவர் தான் யோசேப்புன்னு அவங்க அண்ணன் தம்பிக்கு தெரியாது. அவர் தான் யோசேப்பு என்று தெரியாது. ஆனால் சொப்பனை நிறைவேறிச்சா? நிறைவேறலையா? சொல்லுங்களேன். சொப்பனை நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறிச்சு. ஆமென். 45வது அதிகாரம் ஆதியாகமத்துல யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான்.
யோசேப்பு தன் சகோதரனுக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவர் அவன் அருகில் இல்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டர் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பன் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று சொல்லி அவர் சொன்னான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரனை நோக்கி, என் கிட்டே வாருங்கள். அவர்கள் கிட்டே போனார். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிற இடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். எப்படி இருக்கும்? 11 பேர் அப்படியே. இப்ப தேசத்துக்கே இவர் கவர்னர்னா நம்ம பாடு என்ன ஆகும்? என்னை விடத்துக்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம். ஜீவ ரட்சணையை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன் அனுப்பினார். என்ன டீசென்டான வார்த்தையை பதிவு செய்யலாம். நீங்க வித்தீங்க, அதை பாருங்க வந்து என்ன ஆண்டவர் ஒய்ட் அப்படிலாம் சொல்ல, ரொம்ப டீசென்டான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். நாமளா இருந்தா என்ன செய்வோம்? நீ பண்ணதெல்லாம் இருக்கட்டும், எல்லாத்தையும் பண்ணி அவனை அசிங்கப்படுத்தி, பரவாயில்ல உன்னை மன்னிக்கிறேன். அவன் எந்த டாபிக்கும் கொண்டு நம்ம ஆளுங்கெல்லாம் பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனையானா அவங்க முகத்தை காட்டுவாங்க. அப்போதான் ஏங்க கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு நான் பார்த்துட்டேங்க, சபையில் நிறைய பார்த்துட்டேன். சர்ச்சை விட்டு வெளியில போன உடனே அப்படியே டிட்டோ அவங்க இந்த உலகத்துக்கு முன்னாடி எப்படி எந்த சுபாவத்தில் இருந்தார்களோ அதே சுபாவமுடையவர்களாய் அடுத்த நொடியில அடுத்த வினாடியிலே மாறிவிடுகிறார்கள். யோசேப்பினுடைய ஹார்ட் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் தான் நீங்க வித்து போட்ட யோசேப்பு அப்படின்னாங்க, பயப்படுறாங்க. இப்போ கவர்னரு, ஐயோ என்ன ஆகுமோ? சஞ்சலப்பட வேண்டாம், உங்கள் இறுதியில் விசலப்பட வேண்டாம். என்ன வித்து போட்டதுனால நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுக்கெல்லாம் இந்த பஞ்சத்துல சாப்பாடு ஆண்டவர் கொடுக்கணும்னு உங்களுக்கு முன்னாடி என்ன ஆண்டவர் அனுப்புனார். என்னவா அனுப்புனார்? மிஷனரியா நான் வந்திருக்கிறேன் ஐயா, எனக்கு கர்த்தர் அனுப்புனார். ஐயா நீ கர்த்தரை உண்மையா இருந்து பாரியா. நீ மனுஷனை பார்க்காதையா, உலகத்தை பார்க்காதையா, சபையை பார்க்காதையா, போதகரை பார்க்காதையா. நீ தேவனை உண்மையா இருந்து பார். நீ ஆண்டவர் உண்மையா இருந்து பார். ஆண்டவர் உத்தமனா இருந்து பார். உன்னை கர்த்தர் உயர்த்துறார். ஒரு நாள் வரும், நீங்க சிங்காசனத்திலே கர்த்தர் ஒண்ணு நீ விரும்பலையோ சிங்காசனத்தை அவர் ஆயத்தப்படுத்துவார். சிங்காசனத்துல உனக்கு அந்த ராஜவஸ்திரத்தை தரிப்பித்து உன் கையில் மோதிரம் அணிந்து உனக்கு அதிகாரத்தை கொடுத்து உன் கையில சகல அதிகாரத்தை கொடுத்து தேசத்துக்கு உன்னை அதிகாரியாக ஆண்டவர் உன்னை அமர பண்ணி சிங்காசனத்தை அவர் உனக்கு அலங்கரித்து உன்னை அழகு பார்த்து தேசத்திற்கு உன்னை பகைத்த, உன்னை வெறுத்த, உன்னை கைவிட்ட, உன்னை மோசமாக பார்த்த ஜனங்க மத்தியில ஒரு நாள் உன் தலை உயர்த்தி கர்த்தர் வைப்பார். உன் தலையை உயர்த்துவார், உன்னுடைய தலையை உயர்த்துவார், உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்க நொறுங்கி போய் வந்திருக்கிறீங்க, நீங்க உடைந்து போய் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் என்னோடு கூட பேசுவாரா இல்லையா? இல்லை. நீங்கள் சாதாரணமா இங்க வரவில்லை, கர்த்தரின் சித்தத்தின்படி வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை உயர்த்துவதற்காக இந்த செய்தியை கேட்க கொண்டு வந்திருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகத்துவத்தை காண்பாய். அவர் சொல்றாரு, தேசத்தில் இப்பொழுது 2 வருஷம் பஞ்சம் உண்டாயிருக்கும், இன்னும் 5 வருஷம் இருக்கும் எங்குமே. அதனால நீங்க போய் என்ன செய்யுங்க, எங்க அப்பாவை யாக்கோபை கூட்டிட்டு வாங்கன்னாரு. யாக்கோபு வர்றான். அவன் கவர்னர் இல்லையா, அவனுக்கு மகனா இருந்தாலும் அப்படியே வணங்குறான். எகிப்தினுடைய வழக்கத்தின்படி யாக்கோபு வந்து தன் மகனை அப்படியே பார்த்து, தன் மகன் இறந்து போயிட்டார். 13 வருஷம் தன் மகன் இறந்து போயிட்டார். இந்த அண்ணன் தம்பி போய் சொன்னாங்க, எங்கப்பா யோசேப்பு, ஒரு துஷ்டம் இருக்கான், அதை பச்சித்து செத்துட்டான், இந்த வஸ்திரத்தை தான் எடுத்துட்டு வந்தோம். இவங்கள மாதிரி ஒரு ஃப்ராடு குடும்பம் எங்கேயாவது இருக்குதா? யாக்கோபு அழுது 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 தன் மகன் இறந்து போயிட்டான். 13 வருஷத்துக்கு அப்புறம் வரான். யோசேப்பு சொல்றான், அப்பா யாருப்பா நீ? உன் இளைய மகன் யோசேப்பு. என்னப்பா சொல்றேன்? நான் சாகலப்பா, இவங்க எல்லாரும் என்ன விட்டுட்டாங்க. பயப்படாதீங்கப்பா, உங்களுக்கு ஜீவ ரட்சணையை கொண்டு வர
என்னை ஏசப்பா அனுப்பினார். 11 அண்ணன் தம்பி அப்பாவையும் அப்படியே கட்டி பிடிச்சி அரண்மனைக்குள்ள கொண்டு போய் அப்படியே அவங்கள டேபிளில் உட்கார வச்சு கொடுமையான பதார்த்தங்களையும் அவங்களுக்கு தேவையான உணவை கொடுத்து அவனே பரிமாறி சந்தோஷப்படுறான். 11 பேருக்கு வாயில தட்டுல மீன் கறி இருக்கும், லெக் பீஸ் எடுத்துக்கிட்டு வாயில கிட்ட போன உடனே அவனுக்கு வாயில இறங்கியிருக்கும், மன்னிச்சுக்கோ உள்ளே போகாது. யாருமே சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. நானா இருந்தா சாப்பிட்டுருக்க மாட்டேன். அழுகைக்கு மேல பாசத்துக்கு மேல எனக்கு உணவு பெருசு இல்லை, ஆனா தட்டெல்லாம் வச்சு சோறு போட்டு சாப்பிடுப்பா அப்பா சாப்பிடுப்பா, அதெல்லாம் கவலைப்படாதப்பா. இவரே ஊட்டி விட்டுருப்பான். ரூபனை ஃபர்ஸ்ட் ஊட்டி விட்டுருவான். ஏன்னா ரூபன் தான் இவனை காப்பாத்தினான். யூதா கொலை செய்யறதுக்கு பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க, கத்தி தீட்டி. யூதா சொன்னா வேணாண்டா, கொலை பண்ணாதீங்கடா, வித்துடலாண்டா, எங்கேயோ புடைச்சிக்கிட்டோம். யூதாவை ஊட்டி இருப்பான், சிமியோனு ஊட்டி இருப்பான், அப்பாவை ஊட்டி இருப்பான். குழியில போட்டவனை கடைசியில வாப்பா ஒரு வாய் சாப்பாடு, வேணாம் வேணாம் அதெல்லாம் இருக்கட்டும்பா, சாப்பிட்டாதான் இன்னொருத்தவங்களை யாரையாவது நீங்க குழியில போட முடியும், சாப்பிடுங்க. நான் சொல்றேன், சபையில ஒரு ஊழியக்காரன் உன்னை கடினமாய் உன்னை நடத்தும் பொழுது, ஒருவேளை திட்டும் பொழுது, சரி பண்ணும் பொழுது, குழியின் அனுபவமே உன்னால தாங்க முடியலன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்தையே நீ தாங்க முடியல. குழியின் அனுபவத்தை எங்க தாங்க போற? சிறைச்சாலையின் அனுபவத்தை எப்படி நீ தாங்க போற? பாடுகளின் வழியா நீ எப்படி கடந்து போக போற? கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏமாத்திக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு வாழ்ற வாழ்க்கை இல்லைங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கரடு முரடான பாதைகள், எல்லாத்தையும் மலையும் வரும், குன்றம் வரும், சமவெளியும் வரும், ஆறுகள் வரும், குளங்கள் வரும், எல்லா வனாந்திரம் வரும். எல்லாத்திலையும் போறத நீ பழகிக்கணும் பழகிக்கணும் பழகிக்கணும். ஆனா அவனுடைய கடைசி டெஸ்டினேஷன் ரொம்ப பிளஸிங்கான சிங்காசனம். சிங்காசனம் சிங்காசனம். இவரை குழியில போடும் போதே ஆண்டவர் எகிப்துல சிங்காசனத்தை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அவனை இங்க குழியில போடும் போதே அங்க சிங்காசனத்தை கால் நல்லா செய்யடா சிங்காசனத்தை. அவர் சாயறதுக்கு, என் மகன் சாயறதுக்கு நல்லா பண்றான், எல்லாம் அப்பவே சிங்காசனம். அவனை 20 காசு வெள்ளி காசு விற்கும் போது சிங்காசனம் பாதி அலங்கரிச்சிருச்சு. ஜெயில போடும்போது ஃபுல்லா அலங்கரிச்சு. ஜெயில இருந்து வெளியில வைக்கும்போது அப்படி சிம்ம சொப்பனமா உட்கார்ற மாதிரி அந்த அப்படி கை வைக்கிறதுக்கு எல்லாம் ஆண்டவர் வச்சுட்டாரு. அப்படி வெளியில வந்தோட அதிகாரத்தை கையில் கொடுத்து உட்கார்ந்து. ஆமென் சொல்லுங்க. உன்னை உபத்திரவப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உனக்கு உயர்வு வந்துருச்சுன்னு அர்த்தம். உன்னை அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உனக்கு ஆறுதல் வந்துருச்சுன்னு அர்த்தம். உன்னை பகைக்க ஆரம்பிக்கிறாங்களா, உன்னை நேசிக்கிறது ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டாருன்னு அர்த்தம். உன்னை மறந்துட்டாங்கன்னா உன்னை நினைவுபடுத்துறதுக்கு நிறைய பேர் ஆண்டவர் எழுப்பிட்டாருன்னு அர்த்தம். உன்னை நீ எதுக்குமே உதவாதவன் தண்டக்கரைன்னு போடும்போது உன்னை உயர்த்துறதுக்கு சிங்காசனத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. உன் மேல பழி போடும்போது ஆண்டவர் அதுக்குண்டான பிரத்யேகமான நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, தேவனுடைய வசனம் கூறுகிறது, அவர் சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கிறேன். இன்னும் 5 வருஷம் தேசத்துல பஞ்சம் இருக்கும், நீங்க சந்தோஷமா இருங்க, சாப்பிடுங்க, மகிழ்ச்சியா இருங்க. அண்ணன் தம்பி எல்லாம் டெய்லி அரண்மனைக்கு வந்திருப்பாங்க, அப்படியே சாப்பிடுவோம். யார் தெரியுமா? என் தம்பி அங்க இருக்கிறன்னு சொல்லியிருப்பாங்க. டே வாய் மூடிட்டு போங்கடா, குழியில போட்டுட்டு நான் இப்ப அப்படியே தம்பி தம்பி தம்பின்னு மாறு தட்டுறீங்க, போங்கடா, வித்தது நீங்க தானடா 20 வெள்ளி காசுக்கு. சொல்லியிருப்பாங்களா இல்லையா? சொல்லியிருப்பாங்களா இல்லையா? நான் சொல்றேன், பாடுகளை தாண்டி உனக்கு பரலோகம் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றேன், ஐயா, நீ எந்த உலகத்துக்கு போனாலும் உபத்திரம் இல்லைன்னு நான் சொல்லல, ஆனால் நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தா உபத்திரம் உனக்கு ஒண்ணுமே இல்லை. கையை தட்டுங்களேன். உலகத்துல இருந்தா உபத்திரம் பெருசு, கர்த்தருக்குள்ள இருந்தா உபத்திரம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. அல்வா சாப்பிடுற மாதிரி. கையை தட்டுங்களேன் ஐயா. உபத்திரம் உங்களுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. சிங்க கெபில போடுவாங்க, ஆனா தானியேல் அப்படியே அழகா தூங்குறாரு. உபத்திரவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. சாத்ராக் மேஷாக்கு போயிட்டு அக்கினி சூளையில போடுறாங்க,
அல்வா சாப்பிடுற மாதிரி அப்படியே வெளியில வந்து உலாவுறாங்க. எங்க அப்படியே அக்னியா அவங்கள பார்த்து பயந்துச்சுங்க. அக்னி அவங்க மேல பத்து, அவங்க மேல எரியலங்க, அக்னியில போடுறாங்க. அக்னி எல்லாம் வெளியில தூரமா போகுது. ஆமென். இவங்க உள்ள போனா அதெல்லாம் அப்படி வளைஞ்சு போகுது. இப்படி இவங்க எங்கெல்லாம் உலாவி இருக்கிறாங்களோ அத்தனை அக்னி, ஓடுங்க அந்த மூலைக்கு வர்றாங்க, ஓடுங்க இந்த மூலைக்குன்னு. அக்னி பயந்து இவங்களை வழி விட்டுச்சு. இவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. ராஜா சொன்னா, வாங்கடா எப்பா தேவதாசர்களே வெளியில வந்து நின்னாங்க. பாத்தியா, நாங்கெல்லாம் அக்னியே நாங்க அல்வா சாப்பிடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரம் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் அது சுகமான பிரயாணமாமா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? இந்த அனுபவத்தின் ஊடா நீங்க வந்தீங்கன்னா ஹாப்பியா தான் இருப்பீங்க. நிறைய பேர் அதுல என் கூட இருக்கிறவங்க எல்லாம் அதுல கலந்து போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆமென். நான் ஒரு 10 பெட்டியை தூக்கிட்டு போறேன். உபத்திரம். என் கூட வர்றவங்க எல்லாம் குட்டி பெட்டி தூக்கிட்டு வராங்க. அவங்களும் உபத்திரம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியில நான் பெட்டி வைக்கும் போது எனக்கு ஒரு சிங்காசனம், அவங்களுக்கு ஒரு சிங்காசனம், அவங்களுக்கு ஒரு சிங்காசனம். ஆமென், அல்லேலூயா. கட்சி விட்டு நின்ன உடனே உங்க சுபாவம் மாறுதுன்னா நீ இவ்வளவு நாள் நீ ரட்சிக்கப்படலை, இவ்வளவு நாள் நீ ஆண்டவர் உண்மையா இல்லை. ஆனா யோசேப்புக்கு அவன் சகோதரர் பகைத்த பிறகும் யோசேப்பின் சுபாவம் மாறுனுச்சா? யோசேப்பின் சுபாவம் மாறுனுச்சா? இவன் சாப்பாடு கொடுத்து நல விசாரிக்க போனான். ஆனா நல்லது செய்யல, சாப்பிட்டுட்டு இவனை கெடுதல் பண்ணாங்க. இதே கெடுதல்காரங்க திரும்ப வரும்போது சாப்பாடு கொடுத்து தாங்க நேசிக்கிறாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆனா பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே மூஞ்சி தூக்கிட்டு அப்படியே அவங்க பண்ற கூத்தை பார்த்தா அப்படியே கோழிக்கறிய கட் பண்ற மாதிரி பண்ணிடலாம்னு ஆசையா. அல்லேலூயா. பண்ற கூத்து ஒரு சின்ன பிரச்சனைனா ஒரு வாரம் அப்படியே இந்த அசுத்தமான குணங்களும் சுபாவங்களும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. காலையில சண்டைன்னா ஈவினிங் உள்ளது முடிஞ்சிடும். நீ அதை 3 வாரம் இழுத்துக்கிட்டே போற அப்படின்னு வச்சுக்கோ, ஏன் கடைசியில் அப்படியே இழுத்துக்கிட்டு தான் சாவ. அது நீ எவ்வளவு இழுக்கிறியோ நீ அவ்வளவு இழுத்துக்கிட்டே சாவ. பிரச்சனை அன்னைக்கே முடிச்சு. காலையில கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர இயல்பு. சாயங்காலத்துல அவர் ஃபர்ஸ்ட் கேட்கட்டும், நீ போய் கேளு ஃபர்ஸ்ட். இல்ல என்ன ஆயிட போற? யாரு ஃபர்ஸ்ட் அதிகமா மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. யாரா சண்டை போட்டா இப்ப போட்டி வரக்கூடாது. யார் சீக்கிரம் பேசுவாங்களோ அத போட்டி உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க கரெக்டானவங்க. அல்லேலூயா. மன்னிப்பு நீங்க போய் கேட்டுருங்க. நீங்க இறங்கி போங்க, தப்பு கிடையாதுங்க. இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கு. அப்படியே இறங்கி போறதுனால அப்படியே குள்ளமாவ ஆயிட்டீங்க, ஒண்ணும் ஆகலையே. இல்ல சொத்தலாமா போயிடுச்சு, கிடையாது. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இவரு எல்லாரையும் அழைச்சி, பயப்படாதீங்க, நீங்க வித்து போட்ட யோசேப்பு நான் தான். எப்படி இருந்திருக்கோங்க கிளைமேக்ஸ்? யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்கும். ராஜாங்க, தேசத்துக்கே கவர்னருங்க, அரண்மனைங்க. அந்த காலத்தில் எப்படிப்பட்ட அரண்மனை இருந்திருக்கும். ஆனா கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதிச்சார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த செய்தி மூலம் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். யோசேப்பின் வாழ்க்கையில pit to prison, prison to palace, குழியிலிருந்து சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனம். ஆமென். உங்க வாழ்க்கையிலும் சிங்காசனம் அலங்கரிக்கப்படுகிறது. சீக்கிரம் உயர்த்தப்படுவது, சீக்கிரம் உயர்வடைவீர்கள், சீக்கிரம் மேன்மையடைய போகிறீர்கள். கர்த்தர் இந்த செய்தி மூலம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.